ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெயில் காலங்களில் இந்த மாதிரி மோர் மிளகாய் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், கூழ் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீட்ட மிளகாய், குண்டு மிளகாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது 2-3 தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வைக்கும்போது மோர் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். காம்பு பகுதியை கட் பண்ணாமல் கீரல் போடும்போது தான் நமக்கு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். சின்னதாக இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி 2-3 இடத்துல குத்திட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சாலுமே மோர் உள்ளே இறங்கி நல்லா ஊறி வரும். எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா மிளகாயும் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் தயிர் அப்படியே சேர்க்க போகிறதில்ல. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கடைச்சி மோராக சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே மிளகாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நாள் முழுசும் நல்லா ஊறி வரட்டும். இன்றைக்கி காலையில் செஞ்சோன்னா நாளைக்கு காலையில் காய வச்சா போதும். அடுத்த நாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஊறி வந்திருக்கு. மிளகாயோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை காய வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். மிளகாயில் இருக்கிற மோரெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வெறும் மிளகாயை மட்டும் நம்ம எடுத்து பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நாள் அப்படியே வெயிலில் காய வச்சுக்கலாம். ஒரு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அதே மோர்லேயே சேர்த்துக்கணும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக 2-3 நாளைக்கு இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் நல்லாவே காஞ்சி வந்திருக்கு. இதை மறுபடியும் அதே மோர்லேயே நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் பார்க்கலாம். இந்த மோர் மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரே நாள்லேயே எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை மறுபடியும் பிளேட்டில் எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம காய வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற மோரில் சேர்த்து ஊற வச்சுட்டு மறுபடியும் இதை காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 3ஆவது நாள் எப்படி இருக்குன்னு. மோர் எல்லாமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இதை மறுபடியும் பிளேட்டில் போட்டுட்டு நம்ம காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். மோர் மீதி இருக்கிற வரைக்கும் நம்ம இது மாதிரி மோரில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நம்ம காய வச்சுக்கலாம். நான் 3 தடவை இந்த மாதிரி மோரில் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் டைரெக்டாக காய வச்சுட்டேன். எனக்கு இந்த மோர் மிளகாய் காயறதுக்கு 5 நாள் ஆச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி காஞ்சி எடுத்து வைக்கும்போது தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் வச்சுருக்க முடியும். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகாயை சேர்த்துட்டு மிளகாயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோவா காரம் இருக்காது. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி தயிர் சாதம் கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். தயிர் சாதம் மட்டும் இல்லை, எல்லா சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கூழ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.